அனைத்து தமிழ் சான்றோருக்கும் எனது தமிழ் வணக்கம். நான் பாவலர் பூ பிரகாஷ், தமிழாசிரியர், கடலூர். ஷாம் சாட்டன் அகாடமியில் தமிழ்நாடு அரசு கன்னியாகுமரி 25வது ஆண்டு விழாவில் தான் நான் திருக்குறள் எழுத ஆரம்பித்தேன். அதிலிருந்து ஷாம் சாட்டன் அகாடமி நமது ஒரு குடும்ப உறுப்பினராகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களை விட எனக்கு ஒரு பெங்களூரில் எனக்கு ஒரு குடும்பமே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஷாம்லாக்கா ஒரு குடும்பமாகவும் சந்தீப் மாமாவாகவும் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் 25 எழுதுறதுனால என்னோட பள்ளி மாணவர்களையும் எழுத வச்சேன். இது மூலிமா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்த இலக்கியங்களை எனது பள்ளி மாணவர்களையும் சாதனையாளர் ஆக்கக்கூடிய பெருமை ஷாம் சாட்டன் அகாடமி சேரும். ஷாம் சாட்டன் இருக்கும்போதே யூனிட்டி யூனிவர்சல் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னே உருவாக்கும் போது போன வருஷம் முத யூனிட்டி யூனிவர்சல்ன்ற அந்த லோகோவை சந்தீப் மாமா என் கையில் தான் கொடுத்தாரு வைப்பான்னு. அது ஷாம்லாக்காக்கே தெரியாது. நம்ம வந்து மாமா அவர் ஒரு சஸ்பென்ஸாக கொடுத்தாரு. அது நம்ம என் கையால் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எனக்கு அது ஒரு பெருமை. அடிக்கடி அக்காட நான் பெருமையாக சொல்லுவேன், என் கையில் தான் வந்துச்சு, நம்ம பெருமையாக சொல்லுவேன். அது எனக்கு மிகப்பெரியது. திடீர்னுட்டு யூனிட்டி யூனிவர்சலில் நாமினேட்டில் என் பேரும் டாக்டரேட்டில் இருந்துச்சு. அப்போ நான் ஷாம்லாக்கா ஃபோன் கேட்டேன், அக்கா என் பேர் மதிப்பு முனைவில் கொடுத்துருக்கீங்க, பெரிய பெரிய தமிழ் ஆளுமைகள்லாம் இருக்காங்க நம்ம அமைப்பில், இருந்தாலும் என் பேர் கொடுத்துருக்கீங்க சொல்லும்போது, நீ தமிழுக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காக செய்யக்கூடிய தொண்டுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து முறைப்படி நம்ம தீசிஸ் எழுதணும்னாங்க. ஐயோ எனக்கு இப்போ இருக்கிற பள்ளி பணி சூழலில் என்னால் முடியாதுன்னு சொல்லும் பொழுது சந்தீப் மாமா ஒரு வரி சொன்னார், தம்பி நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி மட்டும் போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றதை சொன்னாங்க. அப்படி ஆரம்பிச்சேன்னா உட்காந்துட்டு 26 நாள் தொடர்ந்து உட்காந்து 143 மணி நேரத்தில் 10 பாட்டு அகவாழ்வின் பண்பாட்டு கூறுகள் என்ற ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதி முடிச்ச அடுத்த நாளே ஆத்திச்சுடி 109 அறங்களும் பண்பாட்டு அகப்புற வாழ்வியல் என்ற ஒரு ஒப்பீட்டு ஆய்வு நூலையும் எழுதியிருக்கேன். ஒரு 2 தீசிஸ் எழுதியிருக்கேன். இதோட நின்று கூடாதுன்றதால அடுத்தடுத்து திருக்குறளையும் 10 பாட்டையும் ஒப்பீட்டு ஆய்வு எழுதிட்டு இருக்கேன். விரைவில் அதுவும் நம்ம யூனிவர்சிட்டி குரூப்ல புத்தகம் வெளியே வரும். இதுக்கு ஒரு மதிப்புறு முனையற்பட்ட எதிர்ப்புக்கு வாங்கணும் போது நம்ம அடுத்தடுத்த தீசிஸ் எழுதும் போதும் நம்மளை வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண நோட்டரிகளுக்கு எழுத்தாங்க சொன்னாங்க. விழுப்புரம் வந்து ஒரு பெரிய நோட்டரி சார்ட்ட போய் வாங்கும்போது அவர் உடனே வெரிஃபிகேஷன் பண்ண முடியாதுன்னா உங்கள் ஆதார் கார்டு எங்கே இருக்கோ ஆதார் கார்டு கொடுன்னு கேட்டது. அது மூலிமா அவர் அங்கே இருக்க கோல்டேஷன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நல்லா வெரிஃபை பண்ணிட்டு சீல் போடும் போதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு தவறான ஒரு ஆளுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த அமைப்பை மனதார வாழ்த்தி, எனக்கு இந்த மதிப்புறு முனைவர் பட்டம் எனது பெயருக்கு முன்னால் வந்தாலும் இதற்கு முழு உரிமையும் எனது மனைவிக்கே உள்ளது. ஆகவே என்னவள் இன்றி நான் இல்லை, அனைத்தும் அவளுக்கே உரிமை. நன்றி.